ஹே கைஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் கெரியர் சேனல். நம்ம சேனலில் எப்போதுமே ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விப்ரோவோட எலைட் நேஷனல் டேலண்ட் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெஷருக்கு ஹையர் பண்ணுறதை பற்றி தான் இந்த டெஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2021 பாஸ் அவுட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், அரியர் வச்சிருக்கலாமா வேணாமா, ஸோ அரியர் வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாமா, ஸோ அப்படிங்கிற பற்றி வீடியோக்கு நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். என்ன ரோலுக்கு குறிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு, அதாவது நீங்கள் ஜாப் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலும் சரி, 10th 12th எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான ஜாப் அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். ஃபஸ்ட்டு இதை பற்றி ஓவர்வியூ ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2021 இன்ஜினியரிங் மட்டும்தான் வந்து இதை அப்ளை பண்ண முடியும். அதாவது பிஇ, பிடெக் அண்டு 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து இதை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இயர் ஆஃப் பாசிங், அதாவது 2021 பாஸ் அவுட் மட்டும்தான், அதாவது ஃப்ரெஷராக நீங்கள் மட்டும்தான் வந்து இதை வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பிரான்ச் வந்து எந்தெந்த பிரான்ச் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ் அண்ட் ஐடி அண்ட் சர்க்யூஷியல், அதாவது எலக்ட்ரானிக்ஸ், அந்த 3 கேட்டகரியில் வர பிரான்ச் மட்டும்தான் வந்து இதை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த எஜுகேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10th 12th இதில் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆர் எபோவ் இது வச்சுருக்கணும். ஸோ கிராஜுவேஷனில் நீங்கள் சிஜிபி அப்படின்னா 65 எபோவ் வச்சுருக்கணும். ஸோ பர்சன்டேஜ்னாலும் ஈக்குவலண்ட்டாக வந்து 65% எபோவ், அதாவது 6.5 மேலே வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்சன்டேஜ், அதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா ஃபார் திஸ் ஜாப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரியர்ஸ் எல்லாருமே வச்சுருந்தீங்க அப்படின்னா அட் த டைம் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது நீங்கள் வச்சுருந்தாலும் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வரப்போ வந்து நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். இது என்னென்ன ரவுண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் வச்சுருக்காங்க. டோட்டலாக 128 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 8 நிமிஷம் தான் வந்து இந்த டெஸ்ட்டுக்கான டைம் வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன கேட்டகரி, மொத்தம் 3 செக்ஷன் சொன்னல, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லாஜிக்கல் எபிலிட்டி, குவான்டிட்டிவ் எபிலிட்டி, இங்கிலீஷ் வெர்பல் எபிலிட்டி. ஸோ இதுக்கு டியூரேஷன் 40 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட், அதாவது இதுவும் வந்து அந்த ஆப்டிடியூட்லேயே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட், எஸ்ஏ ரைட்டிங், அதுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ். ஸோ ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட், இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரோக்ராம்ஸ் ஃபார் கோடிங், 2 ப்ரோக்ராம் கொடுத்துருவாங்க, அது 60 மினிட்ஸ் டைம் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும், ஜாவா, சி ப்ளஸ் ஆர் பைத்தன், இதில் ஏதாவது ஒரு சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அங்கே கொடுத்துருக்க ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கோட் பண்ணணும். ஸோ இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ். இதுதான் வந்து இந்த 3 செக்ஷன், ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அப்புறம் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் அண்ட் ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெயில் மூலமாக வந்து அந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ அண்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலெக்ஷனாக இல்லையா அப்படிங்கிறத வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடிக்கு மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். ஸோ இதுக்கு எப்போ வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி 10th டிசம்பர்லேருந்து இதுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ January 5th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ January 5th வந்து தான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. January 5th அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு January 18th அண்ட் 23rd வந்து உங்களுக்கான செலெக்ஷன் எப்போ வந்து டெஸ்ட் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அன்றைக்கி வந்து எல்லாமே ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட் வைப்பாங்க, எப்படி வந்து எழுத போகிறோம், எந்தெந்த ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றி எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்க வேணாம். January 5th வரையும் டைம் இருக்குது. இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து இந்த ஜாப் அப்ளிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை பார்த்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கெரியருக்கு ஆல் த பெஸ்ட். இது மாதிரி மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பாக அந்த ஃப்ரெஷராக இருக்கும் 2021 பாஸ் வந்து இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி மோர் ஜாப் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம கிரியேட்டிவ் கெரியருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கிரியேட்டிவ் கெரியர்.